ஆனா சில ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, செய்ய வேண்டிய கடமையை செய்யாம சோம்பேறித்தனமா வீட்டிலையும் இல்லை ஏதோ ஒரு இடத்துலையும் உட்கார்றதுனால அவங்க வாழ்க்கையில பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ இவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறதற்கு என்ன காரணம்? இந்த தப்பு பண்றதற்கு என்ன காரணம்? வேலை இல்லையா? உங்களுக்கு பொறுப்புகள் இல்லையா? உங்களுக்கு கடமைகள் எதுவுமே இல்லையா? ஆனால் எல்லா கடமைகள் இருந்தும், எல்லா வேலைகளும் இருந்தும், ஒரு பக்கத்துல வீடு குப்பையா கிடக்குது, ஒரு பக்கத்துல துணி துவைக்காம இருக்குது, ஒரு பக்கத்துல இன்னும் சாப்பாடாக்காம இருக்குது. ஆனா அந்த சாப்பாடாக்க வேண்டிய நபர், அந்த துணி துவைக்க வேண்டிய நபர், அந்த வீடை சுத்தம் பண்ண வேண்டிய நபர் டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, அங்க வேலை ஆள் இருந்தாலும் இவங்க போனதான் அந்த காரியம் நடக்கும், இவங்க போனா இன்னும் கொஞ்சம் காரியத்தை செய்யலாம். ஆனா அந்த காரியத்தை செய்யாம அங்க போன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வருவீங்களா? இப்போ வருவீங்களா? நாங்க வரது கொஞ்சம் லேட் ஆகும், நான் வரது கொஞ்சம் சமயமாகும். அது ஆசீர்வாதமா இருந்தாலும், அது 1000 ரூபாய் வருமானமா இருந்தாலும், 5000 ரூபாய் வருமானமா இருந்தாலும், இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் தங்களுடைய சொந்த கடமையை கூட செய்யாம உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்குமே. ஆனால் கண்டிப்பா வேதத்தினுடைய வார்த்தையின்படி சொல்ற உங்களை அது ஒரு பாவத்திற்குள்ள வழி நடத்தும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை, எந்த சந்தேகமே இல்லை. இந்த ஜபத்துல நிறைய வாலிப தம்பிங்க இருக்கிறீங்க, தங்கச்சிங்க இருக்கிறீங்க. நான் என்ன பாஸ்டர் பண்றது? என்னை சுற்றி தவறு இருக்குது, நான் நிறைய தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுறேன், நான் நிறைய தப்பு பண்றேன், என்னமோ தெரியல, நான் ஜப குறைவா, என்னுடைய வேதவசனம் குறைவா, சர்ச்சுக்கு நான் வந்துட்டு தான் பாஸ்டர் இருக்கிறேன், செய்தியை நான் கேட்டுட்டே இருக்கிறேன், ஆனாலும் என்னால ஏன் பரிசுத்தமா வாழ முடியல, என்னால ஏன் உண்மையா இருக்க முடியல அப்படின்னு நான் ஒண்ணு சொல்லுவேன், மகன் மகா, உன்னுடைய கடமையை நீ தவறதுனாலதான் உன்னால பரிசுத்தமா வாழ முடியல. உனக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, உனக்கு கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது, நீ இந்த உலகத்துல லேர்ன் பண்ண வேண்டியது எத்தனையோ இருக்குது, நீ சம்பாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, நீ போய் நிக்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஆனால் அத்தனை பொறுப்புகளையும் உன் தலை மேல வைத்து கொண்டு இன்னும் உனக்கு ஏஜ் ஆகல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது, நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. ஆனால் அத்தனை காரியத்தையும் உனக்கு தெரியும், நான் இப்படி இருந்தா நல்லா இல்ல, நான் இப்படி இருந்தா பெரிய வெற்றியை அடைய முடியாது, நான் ஒரு உயர்வை பார்க்க முடியாதுன்ற அத்தனை எண்ணங்கள் உனக்குள்ளே இருந்தாலும் அத்தனை எண்ணங்களையும் உள்ள அமுத்திட்டு உனக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட நீ செய்யாம ஒரு இடத்துல சோம்பேறித்தனமா இருக்கிற பாரு. சோம்பேறித்தனமா இருக்கும் போதே கையில மொபைல் வந்துடும், சோம்பேறித்தனமா இருக்கும் போதே சேட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், சோம்பேறித்தனமா இருக்கும் போதே. அதான் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் எழுதும் போது எழுதுறாரு, ஒரு சும்மா இருக்கிறவனுடைய மூளையும் இருதயமும் பிசாசுனுடைய தொழிற்சாலை அப்படின்னு எழுதுறாரு. ஒரு சும்மா இருக்கிற ஒரு மனிதனுடைய மூளையும் அவனுடைய இருதயமும் பிசாசுனுடைய தொழிற்சாலை, சத்துருடைய தொழிற்சாலை. சத்துரு அந்த மனுஷனுடைய இருதயத்துல மூளையில கிரியை செய்து அவனை எவ்வளோ எஸ்ட்ரீமான தவறுக்குள்ளையும் வழி நடத்த முடியும்ன்றத மறந்துடவே கூடாது. நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்களே, உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா, எந்த வேலையும் இல்லையா, நீங்க செய்ய வேண்டிய எதுவும் இல்லையா அப்படின்னு உங்களையே நீங்கள் கேட்டு பார்ப்பீர்களே. ஆனால் அப்பதான் தெரியும் நம்ம கடமையை மறந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ இந்த தாவீது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய தவறை செய்வதற்கு காரணம், ஆண்டவருக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய பொல்லாப்பை செய்கிறதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க, தன்னுடைய செய்ய வேண்டிய கடமை 1000 இருந்த போதிலும் செய்ய வேண்டிய கடமையை செய்யாம ஒரு இடத்துல சோம்பேறித்தனமா இருந்ததுனால, இப்ப டைம் போல சோம்பேறித்தனமா இருந்தனால மாடிக்கு போக வேண்டியதாச்சு. மாடிக்கு போனா சும்மா இருக்க முடியல, சுற்றி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. வேடிக்கை பார்க்கும்போது கண்களுடைய இச்சையில விழுகிறேன், அவ்வளவுதான். அந்த பாவத்தை அடையணும்னு தோணுது, அடைஞ்சிட்டான்.
அதுக்கப்புறம் அந்த பாவத்தை ஐயோ செஞ்சிட்டோமேன்னு, தப்பு பண்றோமேன்னு மனசாட்சி குறுத்துது. ஸோ கடவுளுக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, மனுஷனுக்கு தெரியக்கூடாது, அதுக்குள்ள இதை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தன்னுடைய சேவகனை வீட்டுக்கு அனுப்ப சொல்றாரு. அதுவும் அவனுக்கு சக்சஸ் ஆகல. சரி, கடைசியில் அவனை கொன்றலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரை கொன்னுட்டாரு. எல்லாத்தையும் மூடி மறைச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் அமைதியா இருந்த மாதிரி தான் இருந்தாரு. யாருமே கேட்கல, எதிர்த்து கேட்கறதுக்கு யாருக்குமே பலன் இல்லை. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. அந்த தீர்க்கதரிசி ஒரு கதையை சொல்றாரு. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தான், ஒரு சின்ன ஏழையும் இருந்தான். பணக்காரர் வீட்டில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்துச்சு. இந்த ஏழையினுடைய வீட்டில் ஒரு குட்டி ஆடு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பணக்காரனுடைய வீட்டில் ஒரு சொந்தக்காரன் வந்தான். அந்த சொந்தக்காரனுக்கு மத்தியானம் விருந்து போனோம்னு அவன் நினைச்சான். தன்னுடைய ஆடுகளிலே ஒரு ஆடை அடிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த ஏழையினுடைய மடியில வளர்ந்த, ஆசையா வளர்ந்த அந்த குட்டியை எடுத்துட்டு போய் அடிச்சு அதை சமைச்சு சொந்தக்காரனுக்கு விருந்து பண்ணுனா அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு இந்த கேட்ட உடனே சுருன்னு ஏறுது. டேய், எவன் அவன்? யார் அப்படி பண்ணது? அந்த மனுஷன் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படவன். உடனே அன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிங்க இன்னைக்கு இருக்கிறது மாதிரி கிடையாது. ஆட்களை பார்த்து அப்படியே சரி நைஸா பேசலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி ஸ்ட்ரெயிட்டா அவனை பார்த்து சொல்றாரு, நீயே அந்த மனுஷன், நீதான்ப்பா ஏழையினுடைய மடியில வளர்ந்த அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு சாப்பிட்டவன் நீதான் அப்படின்னு. அதற்கு பிறகுதான் அவனுக்கு உணர்வு வருது. போய் தேவனுடைய சமூகத்துல போய் உபவாசம் இருந்து அழுறான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், ஆனா இதற்குரிய தண்டனையை மட்டும் எடுக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சோ ஒரே ஒரு சோம்பேறித்தனம், ஒரே ஒரு கடமையை செய்யாத அந்த வாழ்க்கை அவனை எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சுன்றத நீங்க இன்னைக்கு உணர முடியுமா? இன்னைக்கு உணர முடியுமா? இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, ஒரு நாள் தானே அமைதியா இருக்கிறேன், 1 மாசம் தானே அமைதியா இருக்கிறேன். அதான் நிறைய வாலிப தம்பி தங்கச்சிக்கு காலேஜ் இன்னும் திறக்கல, ஸ்கூல் இன்னும் திறக்கல. ஆனா ஸ்கூல் திறக்காத போது, காலேஜ் திறக்காத போது நீ என்னப்பா பண்ண? நீ என்னப்பா செஞ்ச? நீ என்ன செஞ்ச கேட்டா எனக்கு ஒண்ணுமே இல்லை. உனக்கு ஒரு கடமை இல்லைல்ல, ஒரு கடமை இல்லைல்ல. கடந்த நாட்கள்ல ஒரு இடத்துல ஒரு லேண்டுக்காக ஜெபம் பண்ணும்படியாய் ஒரு தகப்பனார் அழைத்திருந்தார். அந்த லேண்டுக்காக அவர் ஜெபம் பண்ணும்போது கண்ணீரோட சொன்னார், என் மகனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க பாஸ்டர், என் மகன் நல்லா இருக்கணும், அவனுடைய பணத்தினால தான் இந்த லேண்டை வாங்கினேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் உடனே சொன்னேன், ஐயா உங்க மகன் படிச்சுட்டு தானே இருக்கிறாரு, அவர் எப்படி படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி பணம் கொடுத்தேன் அப்படின்றாரு. இல்லைல்ல, என் பையனை படிக்கிறதுக்காக வெளியூருக்கு அனுப்புனேன், அவன் படிச்சுட்டு அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கும் பாருங்களேன், அந்த ஃப்ரீ டைம்ல அந்த ஊர்ல எது விலை கம்மியா இருக்கும்னு பார்த்து அதை வாங்கி அதை தன்னுடைய ஊர்ல விற்பனை செய்து அதன் மூலமாய் சம்பாதித்த பணத்தை தன்னுடைய தகப்பனாருக்கு அனுப்பி தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த லேண்டை வாங்குறதுக்காக அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். என் பையனுக்கு ஒரே வருஷம் மட்டும்தான், 1 வருஷம் மட்டும்தான் பாஸ்டர் நான் ஃபீஸ் கட்டினேன். 2வது வருஷத்துலேருந்து என் பையன் என்னை ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட விடலை பாஸ்டர். இன்னைக்கு அவன் கொடுக்குற பாஸ்ல நான் தின்னுட்டு இருக்கிறேன் பாஸ்டர். என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவனும் இப்ப படிச்சுட்டு தான் இருக்கான், இன்னும் படிப்பை முடிக்கல. நான் இங்க இருக்கிற வாலிப தம்பிங்களை தங்கச்சிங்களை யாரையுமே நான் குற்றப்படுத்த விரும்பல. நான் உனக்கு எதிர்காலமே இல்லையாப்பா, உனக்கு வாழக்கூடிய வாழ்க்கையே இல்லையா, உனக்கு தரிசனமே இல்லையா? இவ்வளவு டைம், இத்தனை ஆண்டுகளை ஆண்டவர் கொடுத்து உன்னுடைய எதிர்காலத்திற்காக சும்மா இருக்கிற நேரத்தில் நீ என்னத்தை பார்த்த, நீ என்னத்தை சம்பாதிச்ச, நீ என்னத்தை கற்றுக்கொண்ட, நீ என்ன கற்றுக்கொண்ட? ஆனா நான் சொல்றேன், செய்ய வேண்டிய கடமையை கூட செய்யாம, செய்ய வேண்டிய வேலையை கூட செய்யாம, அந்த சின்ன சின்ன வேலையை கூட செய்யாம உன் கடமையில தவறி சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பாவியாய், ஒரு பாவம் உள்ளவனா தானே நிக்கிறீங்க, ஒரு பாவியா தானே நிக்கிறீங்க. கடமையை தவறுகிற யாரும் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. கடமையை தவறுகிற மனைவி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. கடமையை தவறுகிற கணவன் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது. இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நான் கடைசி வரைக்கும் சின்சியரா இருக்கக்கூடிய ஒரு பலனை எனக்கு தாங்கப்பா. ஆமென் சொல்லுங்க.